கூடலூர் வனக்கோட்டத்தில் யானைகள் நடமாட்டம் குறித்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக வனத்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பொன்முடி, கூடலூர் வனக்கோட்டத்தில் யானைகள் நடமாட்டம் குறித்து நீலகிரி எம்பி ஆர் ராசா தன்னிடம் கூறியதாக தெரிவித்தார். யானைகள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கூடலூர் வனக்கோட்டத்தை சார்ந்த அனைத்து முன்களப் பணியாளர்களும் அதிவிரைவுப்படை, யானை விரட்டும் காவலர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் என சுமார் 75 பணியாளர்கள் 24 மணி நேரமும் யானையின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றார்கள். முகாம் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டுவதற்காக 2 கும்கி யானைகளும் வரவழைக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டு பாகிஸ்தானில் நடைபெறவுள்ள சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரை ஹைபிரிட் மாடலில் நடத்த சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. பாகிஸ்தானில் நடைபெறும் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா விளையாடும் போட்டிகள் மட்டும் பொதுவான இடத்தில் நடத்த ஐசிசி அனுமதித்துள்ளது. அதேபோல் 2027ஆம் ஆண்டு வரை இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் நடத்தும் சர்வதேச கிரிக்கெட் தொடர்களில் இரு நாடுகளும் தங்களுக்கான போட்டிகளை பொதுவான இடத்தில் விளையாட ஐசிசி அனுமதித்துள்ளது. மேலும் 2025ஆம் ஆண்டு இந்தியாவில் நடைபெறவுள்ள ஐசிசி மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தான் விளையாடும் போட்டிகள் பொதுவான இடத்தில் நடத்தப்படும் என ஐசிசி தெரிவித்துள்ளது. அதேபோல் 2026ஆம் ஆண்டு இந்தியா மற்றும் இலங்கை இணைந்து நடத்தும் மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் விளையாடும் ஆட்டங்கள் பொதுவான இடத்தில் நடத்த சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அனுமதி அளித்துள்ளது. இந்த ஒப்பந்தம் 2027ஆம் ஆண்டு வரை நடைமுறையில் இருக்கும் என ஐசிசி தெரிவித்துள்ளது. மேலும் 2025 சாம்பியன்ஸ் கிரிக்கெட் தொடரை ஹைபிரிட் மாடலில் நடத்த ஒப்புக்கொண்ட பாகிஸ்தானுக்கு இழப்பீடாக 2028ஆம் ஆண்டு ஆடவர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை நடத்தும் உரிமையை ஐசிசி வழங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் தளபதி ஃபருக் பட் உள்பட 5 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படைக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் பெஹிபாக்கை அடுத்த கத்தார் என்ற இடத்தை பாதுகாப்பு படையினர் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தேடுதல் வேட்டையை தொடங்கினர். அப்போது ஹிஸ்புல் பயங்கரவாதிகள் மற்றும் பாதுகாப்பு படையினர் இடையே பயங்கர துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டது. இதில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாத அமைப்பில் நீண்டகாலமாக தளபதி செயல்பட்டு வந்த ஃபருக் பட் உள்பட 5 பயங்கரவாதிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டனர். புர்கான் வாணியின் மரணத்துக்கு பிறகு ஃபருக் பட் காஷ்மீரில் பல்வேறு பயங்கரவாத தாக்குதல்களில் ஈடுபட்டு வந்தார். இந்த நிலையில் துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த பாதுகாப்பு படை வீரர்கள் 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சிவகங்கை நகராட்சி கூட்டத்தில் திமுக நகரமன்ற தலைவருக்கும் காங்கிரஸ் உறுப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. 27 வார்டுகள் கொண்ட சிவகங்கை நகராட்சியில் திமுகவை சேர்ந்த துரை ஆனந்த் என்பவர் நகர்மன்ற தலைவராக உள்ளார். 3 மாதத்திற்கு ஒருமுறை நடைபெறும் கூட்டம் சிவகங்கை நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 111 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அப்போது பல்வேறு தீர்மானங்களில் பணி நடைபெறாமலேயே நடைபெற்றதாக கூறி 9வது வார்டு காங்கிரஸ் கவுன்சிலர் மகேஷ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதனால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு சிறிது நேரத்தில் கைகலப்பாக மாறியது. இதனையடுத்து கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்த கவுன்சிலர் மகேஷ் நகராட்சி அலுவலக வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டார். இதேபோன்று நகர்மன்ற தலைவர் அராஜக போக்குடன் செயல்படுவதாக கூறி நகர்மன்ற துணைத் தலைவர் கார்கர்ணன் மற்றும் 7வது வார்டு உறுப்பினர் காந்தி ஆகியோர் தர்ணாவில் ஈடுபட்டனர்.